சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி ராஜ கிரகமா இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால நீங்க ராஜ போகத்தோடு இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அந்த முடிவை எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் மாத்திக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு விஷயம் உங்களோட அகராதிலே இருக்காது. நீங்க ஒரு சொல் சொன்னா அது பிரம்மனாலும் மாத்தி எழுத முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடியவங்க. உங்களுடைய சிந்தனை சொல் செயல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே சிறப்பா நடந்து கொள்ளக்கூடியவங்க தான். எல்லோருக்குமே உதவுவதில் கருணை உள்ளம் உங்களுக்கு இருக்கும். பின்னால் இருந்துட்டு குறை சொல்றதும் கூட இருந்துட்டு துரோகம் செய்யறதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரியான நபர்களை உங்களோட வாழ்க்கையில வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. திரும்பவுமே அவங்கள பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது, அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை தனியால நின்று சமாளிக்க கூடியவங்களா இருப்பீங்க. சிம்மம் அப்படிங்கிற சொல் சிங்கத்தை குறிக்கும். இந்த ராசி சூரிய பகவான சொந்த ராசியா கொண்டது. ராசிக்கும் பெயருக்கும் ஏற்றது போலதான் எதிரிகளை நடுங்க செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவங்களாக சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. மற்ற எந்த ஒரு ராசிக்காரர் மீதும் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கே உரிய ஒரு வரப்பிரசாதமான செயல் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசி அன்பர்கள் சிறப்பான பலன்களை செய்ய நீங்க இந்த வாரம் என்ன ஒரு விஷயத்தை மேற்கொண்டா நன்மைகளை பெற முடியும். இந்த வாரம் நீங்க நினைச்ச விஷயம் நடக்குமா நடக்காதா, சாதகமா என்ன இருக்கும், பாதகமா என்ன இருக்கும், பாதகமான விளைவில் இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க, மேலும் சிவபெருமான ராசிக்குரிய கடவுளா கொண்டவங்க. நீங்க சூரிய பகவான் வழிபாட்டையும் திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியும். சூரிய நமஸ்காரம் தினமும் செய்து வருவதன் மூலம் உடல் மற்றும் மனம் தெளிவா இருக்கும். உங்களோட சிந்தனை சொல் செயல் இதை விட இன்னுமே சிறப்பான ஆற்றலை கொடுக்கும். உங்களுக்கு சூரியனார் பிடிக்கும் என்றாலும் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பார்க்கலாம். அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் மூலம் நீங்க எளிய முறையில தீர்த்து கொள்ள முடியும். நிறைய பேர் போன் மூலியமாவே இவங்க கிட்ட ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்ட சூழ்நிலையில இருக்கிறதா சொன்னாங்க. அதனாலதான் நீங்களுமே பயன்பெறட்டும் அப்படிங்கிற வகையில இந்த நம்பரை கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. நாம இப்ப உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இதன் மூலம் மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் வாங்க. சிம்மம் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டது. இந்த 3 நட்சத்திரங்களுமே இதுல இருக்கு. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில கேது பகவான் இருக்காரு. கலசர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் ராகுவும் அவருடைய சந்திர பகவானும் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல யார் இருக்கான்னு பார்த்தா சுக்கிர பகவான் வராரு. தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல குருவும் அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாயும் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தா, இந்த வாரம் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா இழுப்பறியா இருந்த பண வரவுமே உங்களுக்கு சீரா கை வந்து சேரும். இதுவரைக்கும் இருந்த சொத்து, வியாபாரம், குடும்பம், தொழில்னு எதிர்ப்புகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. என்னடா சுத்தி சுத்தி எங்க போனாலும் நமக்கு மட்டும் பிரச்சனையா வருது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க. அந்த எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டாகும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலயுமே. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க. நண்பர்கள் மூலம் தக்க உதவிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமே உண்டாகும். தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்துல நல்ல நல்ல சலுகைகளை நீங்க கொடுங்க. இதன் மூலம் நல்ல ஒரு வியாபாரம் முன்னேற்றம் வரும். புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய உங்ககிட்ட வந்து சேருவாங்க. வியாபார யுக்தி சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகம் தொடர்பாக நீங்க திடீர்னு பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதற்கெல்லாம் நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணும். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. இதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான அங்கீகாரம் உண்டாகும்.
நீங்க செய்யக்கூடிய வேலைகளை மற்றவங்களுக்கு இந்த மாதிரி தான் வேலையும் செய்யணும் அப்படின்னு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய அளவிற்கு அமையும். அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துங்க. எந்த ஒரு சிக்கலும் இல்லாத அளவுக்கு உங்களோட பணிகளை சிறப்பா செஞ்சீங்கன்னா அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பை நீங்க இந்த வாரம் பெற போறீங்க. குடும்பத்துல வெளி நபர்களால் ஏதாவது குழப்பம் வரலாம். அதனால உங்களோட குடும்ப விஷயத்த நீங்க மூன்றாம் நபர்கிட்ட ஆலோசனை சொல்றதோ ஆலோசனை கேட்கறதோ இதை தவிர்ப்பது நல்லது. மூன்றாம் நபரின் தலையிட்டு உங்களோட வீட்டு விஷயத்துல வரவே கூடாது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த இடைவெளி குறையும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வீட்லயுமே ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். இதன் மூலம் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலனை கொடுக்கும். சிறப்பா செய்யக்கூடிய விஷயங்களின் மூலம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட முழுமையான அன்பையும் நீங்க பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வாக்கு வன்மையால் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். வாக்குறுதி கொடுக்கும் போது கவனமா இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அயராத உழைப்பால சில நுணுக்கங்களை நீங்க இப்ப கத்துக்க போறீங்க. மாணவர்களுக்கு கல்வி விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். முதல்ல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் உங்களோட உடலை பத்தின தவறான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும். நல்ல சந்தோஷமான தருணங்கள் வரும். சுப காரியங்கள் லகுவாக கூடி வரும். விலகி நின்ற உறவுகளும் உங்களை தேடி வந்து கை கொடுப்பாங்க உரிய நேரத்துல. நீங்க புதிய வீட்டிற்கு செல்வது மட்டும் சிறிது தள்ளி போகலாம். பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்கான வேலைகளை நீங்க இப்ப ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. இப்ப ஆரம்பிச்சீங்கனாலும் நல்ல வாய்ப்புகளை நீங்க பெற முடியும். அதன் பிறகு பூர்ண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் படிப்பு விஷயத்துல மந்த நிலை வரலாம். உங்களுடைய முழு திறனையும் பயன்படுத்தினால் மட்டும்தாங்க நீங்க வெற்றி பெற முடியும். கவனமா இருங்க. குழந்தைகள் நலன் சிறந்து இருக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அவ்வப்போது சின்ன சின்ன நோய்களுமே வந்து சேரும். மருத்துவம் பார்த்தால் சரியாக கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கவனமா செயல்படணும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலித்தனமா நடந்துக்க போறாங்க. உங்களை விட புத்திசாலித்தா திகழ போறாங்க. தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு காணப்படும். மருத்துவ செலவுகளுமே காத்திருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகுந்த கவனமா நீங்க இருக்கணும். வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீது உங்களோட செயல்கள் மீது சந்தேகம் ஏற்படும்படி மட்டும் நடந்துக்காதீங்க. இது நிறைய பின்னடைவு கொடுக்கக்கூடும். சண்டை சச்சரவுகளை தரலாம். குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் எக்காரணம் கொண்டும் ஆலோசனை செய்யாதீங்க. நீங்களா குடும்பத்துல பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. மேலும் இந்த வாரம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர சிம்மராசி அன்பர்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளுமே நீங்க பெற முடியும். உங்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயங்கள் சாதகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில கேது இருந்தாலுமே ராசிநாதன் தன குடும்பாதிபதி புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால 10ல் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு பரம சௌக்கியம் கொடுக்கக்கூடிய இடம். இந்த சமயத்துல நீங்க தொட்டது துலங்கும். கெட்ட காரியங்கள் உங்களை விட்டு விலகும். 10ஆம் இடத்தில் தொழில் உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால அரசாங்கத்தின் மூலம் செல்வாக்கு அதிகரிச்சு காணப்படும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். தனவரவு சீரா இருக்கும். பத்திரிகை தொழில்நுட்பத்துறை வெற்றிகரமா அமையும். சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பணிகளை நீங்க சிறப்பா செய்யணும். தேவையில்லாத விஷயத்த மனதுல போட்டு குழப்பிக்க கூடாது. குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்தும் பொழுது உங்கள் சப்தமஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் அவர் பலப்படுத்துவார். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருந்தா நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையுமே நாம இப்ப பார்க்கலாம். குடும்ப உறவுகளை நீங்க நல்லா கட்டி காப்பாற்றணும். ஏதாவது வாக்குவாதம் வந்தா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சிக்கலுமே பெரும் சிக்கலுக்கு வழிவகுத்துடும். அதனால உங்களோட பேச்சுல நீங்க நிதானமா இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதத்தை தொடரவே கூடாது. உங்ககிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதாவது சொல்லும் போது அவங்க டென்ஷனா இருந்தாங்களா கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுங்க. நான் சொல்றது அப்பயே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் சிம்மராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஏன்னா யார் என்ன மனநிலைமையில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. இல்லைன்னா 2 பேரும் மாறி மாறி உங்களோட கருத்து சொல்லும் பொழுது சண்டை சச்சரவுகள் வரலாம், பெரிய சிக்கலும் வரலாம். அதனாலதான் பேச்சுலையும் சொல் செயல் எல்லாத்துலயுமே நிதானமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறதுனால தேவையில்லாம பேச்சால சிக்கலை நீங்களா இழுத்துக்கொள்ள மாதிரியான சூழ்நிலை வரும். கவனமா செயல்படுங்க. சப்தமத்தில் சனி வாழ்க்கையில இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால உங்க குடும்ப விஷயத்துல ரொம்பவுமே நீங்க கவனமா செயல்படணும். அதே போல அனைத்து விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும்.
சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்க பேச்சுல கவனமா இருக்கிறது நன்மை உண்டாக்கும். நல்ல விதமா பல வாய்ப்புகள் வந்து சேரும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். மேலும் தொடர்ந்து நீங்க சிவபெருமானையும் சூரிய நமஸ்காரம் செய்து வருவதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் உண்டாகும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.